இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தலைமுடிக்கான ஒரு சிகிச்சை. நிறைய பேருக்கு இந்த சம்மர்ல முடி உதிர்வு அதிகமாக இருக்கு. சில பேருக்கு வேர்க்குரு இருக்கு, சில பேருக்கு கட்டிகள் வருது. ஸோ தலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ முடி உதிரும் பொழுது நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஐயோ திரும்பி வளருமா. இப்போ நான் செய்ய போறது என்ன அப்படின்னா, அரோமா எண்ணெய்களை மிக்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு நம்ம தலையில மசாஜ் கொடுக்க போறோம். இப்போ நம்ம அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அரோமா எண்ணெயை அப்ளை பண்றோம். ப்ளஸ் ஒரு காட்டனால லைட்டாக எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு, ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்கு 4 சொட்டு டீ ட்ரீ ஆயிலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில், ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தலைமுடிக்கான ஒரு சிகிச்சை. நிறைய பேருக்கு இந்த சம்மர்ல முடி உதிர்வு அதிகமா இருக்கு. சில பேருக்கு வேர்க்குரு இருக்கு, சில பேருக்கு கட்டிகள் வருது. ஸோ தலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ முடி உதிரும் பொழுது நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஐயோ திரும்பி வளருமா வளராதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ நான் செய்ய போறது என்ன அப்படின்னா, அரோமா எண்ணெய்களை மிக்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு நம்ம தலையில மசாஜ் கொடுக்க போறோம். என்னெல்லாம் அரோமா எண்ணெய்கள் தலைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் எடுக்கிறது பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெயில் ஒரு 6 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூனும் 5 ml அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆல்மண்ட் ஆயில் தான் பேஸ் ஆயில். இதை யூஸ் பண்ணால் தலைக்கு வந்து நல்ல ஹீட்டெல்லாம் தனியும், ரொம்ப நல்லாயிருக்கும், முடியும் நல்ல ஷைனிங்காக இருக்கும். இதில் நான் ஆட் பண்ண போகிற எசென்ஷியல் ஆயில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது 2 சொட்டு ஸ்பியர் மின்ட் ஆயில். ஸ்பியர் மின்ட் அப்படின்றது புதினா மாதிரி ரொம்ப நல்லது. தலையில் வந்து நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நல்ல ஷைனிங்காக இருக்கும், ஹேரும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ரெண்டாவதாக நான் யூஸ் பண்ணுறது கிரேப் ஃப்ரூட் ஆயில். கிரேப் ஃப்ரூட் அப்படின்றது பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பப்ளி மாஸோட எண்ணெய் அது நான் ஒரு 2 ட்ராப் அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது லெமன் ஆயில். இது பொடுகு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜஸ்ட் 2 சொட்டு தான் லெமன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் ரொம்ப க்ளீன் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்லரால் ஒரு ஆயிலையும் வேறு ஃபில்லரால் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது மிக்ஸ் ஆகிடும் அது உள்ள, அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக இருக்காது. அடுத்தது லெமன் கிராஸ் ஆயில். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். உள்ளே என்டர் பண்ணும்போது யூஸ்வலாக அவங்க லெமன் கிராஸை தான் டிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெமன் கிராஸ் ஆயிலில் 2 சொட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கும், ரொம்ப கூலாகவும் இருக்கும். அடுத்ததாக யூஸ் பண்ணுறது ஃப்ராஞ்சி பானி அப்படின்றது. இது ஒரு விதமான மலை அரளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரளி பூ நம்ம பார்த்துருப்போம், நல்லா ஒயிட்டும் எல்லோவும் கலந்துருக்கும், இல்லை பிங்க்கும் எல்லோ ஒயிட் எல்லாம் கலந்துருக்கும். ஒரு மரம் மாதிரி வளரும், பெரிய பெரிய பூ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ராஞ்சி பானி வாசனைக்காக இதை ஆட் பண்ணுறோம், ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒரு 4 சொட்டு ஃப்ராஞ்சி பானி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ரூமே அவ்வளோ வாசனையாக இருக்குது, இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது. அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஆரஞ்சோட ஃப்ளவர், நெரோலி அப்படின்ற ஆயில். இதில் 2 சொட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லியோடைய ஆயில். இதுலேருந்தெல்லாம் ஆயில் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் கொத்தமல்லி ஆயிலும் அவ்வளோ நல்லது முடி வளர்கிறதுக்கும், ஸ்கேல்ப்பை ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும். அதனால் இப்போது கொத்தமல்லி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். அடுத்தது பெப்பர் மின்ட் ஆயில், அது நான் ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். கமோமைல் ஆயில், சாமந்தி பூவோடைய எண்ணெய், அது வந்து ஒரு 4 சொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மைல்டானது, அதனால் இது ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் கூட ரொம்ப மைல்டாகவே இருக்கும். அடுத்ததாக ஆட் பண்ணுறது டீ ட்ரீ ஆயில். இது மெயினாக ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு, ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்கு 4 சொட்டு டீ ட்ரீ ஆயிலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஆயில்ஸும் ஆட் பண்ணிட்டோம்.
இப்போது இந்த கலவையை எடுத்து அவங்களுக்கு ஸ்கால்பில் நான் மசாஜ் பண்ண போகிறேன். ரம்யாவோட ஹேர் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அருமா எண்ணெயை அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு காட்டனால் லைட்டாக எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸ்கேல்ப் வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக அது வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் வந்து முடி கொட்டுறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எப்போவுமே ரொம்ப அவங்க வந்து டென்ஷன்லேயே இருப்பாங்க. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகும், ஹேரும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். அதில் ஒரு பார்ட் வந்து இந்த மாதிரி அருமா எண்ணெய்கள் கண்டிப்பாக நம்மளுடைய மைண்டை டீஸ்ட்ரெஸ் பண்ணும். அதனால நம்மளுடைய ஹேரும் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அது பார்ட் ஆஃப் இந்த டீஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடியெல்லாம் ரொம்ப ரஃப் அண்ட் ட்ரையாக இருக்குது. அதனால் இப்போ இங்கேயும் நான் கொஞ்சம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். ஆயிலுக்கு அந்த ஒரு நல்ல குணம் இருக்குது. நல்லா வந்து ட்ரைனஸை போக்கிடும். ரஃப்பாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது. அதனால் இப்போ இந்த ஆயில் போட்ட உடனே பாருங்கள் எப்படி அவங்களுடைய ஹேர் சாஃப்டாக மாறுது அப்படின்னு. இந்த ஃப்ரண்ட்லலாம் கூட ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இந்த மாதிரி அருமா எண்ணெய்களை மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம். அப்படி மிக்ஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் அது மிக்ஸ் பண்ணதே கிடைக்குது. ஹேருக்கான அருமா ஆயில் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அந்த ஆயிலில் நீங்கள் இந்த மாதிரி லைட் மசாஜ் கொடுத்து அப்படியே ஓவர் நைட் கூட நீங்கள் விட்டுடலாம். அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணும்பொழுது ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஸ்கேல்ப் ரொம்ப க்ளீனாக இருக்கும், லைட்டாக இருக்கும். தலை வந்து அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண எண்ணெய்கள் வந்து சிலதெல்லாம் ஃபங்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு, சிலதெல்லாம் பாக்டீரியா ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நல்லது. இன்னும் சிலது வந்து இந்த முடியோடைய வேர்க்கால்களை நல்லா தூண்டி முடியை வளர வைக்கிறதுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போடலாம் ஒவ்வொரு ஆயிலும். ஸோ நிறைய எண்ணெய்கள் நம்ம கலந்துருக்கோம். இதில் அடிக்கடி செய்ய முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு அரோமா ஆயில் மசாஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரம்யாவோட ஹேர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அவங்களுடைய அந்த ஃப்ரிட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் எல்லாம் போயிட்டு கேர்ள் அழகாக இருக்குது. அவங்களுடைய நேச்சுரல் கேர்ள்ஸ் இது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. கை உள்ளே போயிட்டு ஈஸியாக வெளியே வருது. முன்னாடி வர முடியாமல் அப்படியே இதுவாக இருந்தது, இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கேர்ள்ஸ் இருந்தால் அதை ஹைலைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அதை ஹைலைட் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணமால் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில். ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.